வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம தனுசு ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த அர்த்தாஷ்டம சனியில படாதபாடு பட்டுட்டு இருப்பீங்க. இந்த ஜூலை மாதத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரியாலிட்டியை ஓப்பனா நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? முதல்ல வேலையில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு போராட்டங்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க அதுல ஜெயிப்பீங்க. ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல ஒரு வேலையே இல்ல ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய தடைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய தடுமாற்றம், நிறைய ஒரு அப்டக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இடையூறுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. வேலையில கண்டிப்பா நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. நீங்க என்ன ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறவர் 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அஷ்டமம் அப்படின்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் தான் அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாதி அப்படிங்கிறது 4ங்க. அப்படிங்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ கெடுபலன்கள் கம்மியாக தான் இருக்குதுங்க. குரு பகவான் பயிற்சியாகி உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த அர்த்தாஷ்டம சனியோட தாக்கங்கள் கண்டிப்பா இந்த மாதத்துல கண்டிப்பா குறையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த போராட்டங்கள், சின்ன ஒரு தடை தாமதங்கள் கண்டிப்பாக ஏற்படும், சரிங்களா? அப்போ நீங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம், ஒரு பொசிஷனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாமே கிடைக்குங்க, பட் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பாடத்தை கொடுப்பாரு, ஒரு லெசனை கண்டிப்பா கொடுப்பாரு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத தனுசு ராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு யாரை நீங்க வழிபட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முருகப்பெருமான். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்துட்டாலே நீங்க செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பழனி முருகரை வழிபாடு பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் அவர் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு விஷயத்த நீங்க இனிஷியேட்டிவ் எடுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்து தொழில் செய்யற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல முதல்ல ஒரு 15 நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அந்த டைம் பீரியட்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க, ஒரு பெரிய பிசினஸ்க்காக ஏதோ ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த டைம் பீரியட் பண்றது நல்லா இருக்குங்க. பார்ட்னர்ஷிப் தொழில் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. உங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட வாழ்க்கை துணையும் உங்களோட லைஃப் பார்ட்னர் தான். அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பிற்பகுதியில 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்டதா இந்த டைம் பீரியட் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்ன இழப்புகள், நஷ்ட ஈடுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். இந்த டைம் பீரியட்ல முதல்ல ஒரு 15 நாள் 16 நாள் நல்லா இருக்கிறதுனால அந்த டைம் பீரியட் ஒரு விஷயத்த ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணுங்க, ஒரு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. ஏன்னா அந்த 7ஆம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், உங்களோட பிசினஸ் நல்ல டாப் லெவல் ரீச் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வேலையில இருக்கிற நபர்களுக்கு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேங்க. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஜூலை பாதி 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. 8ஆம் இடத்துல மறையிறாருங்க, சரிங்களா? இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கும் உங்களோட அப்பாவுக்கும் கண்டிப்பா ஏதோ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே மாதிரி வேலையில இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கும் உங்களோட சீனியர்ஸ், அதாவது உங்களோட லீடா இருக்கலாம், உங்களோட மேனேஜரா இருக்கலாம், உங்களோட ஓனரா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மாதத்தோட பிற்பகுதி 17ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. இந்த ஒரு விஷயத்த முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதனால நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சூரியன் அப்படின்னா யாருங்க? உங்களோட மேல் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லலாம், அப்பாவா சொல்லாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் அந்த உறவுகள் கரெக்டா ஒரு ஒரு மேன்மையா இருக்காதுங்க. ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, சங்கடங்கள், சின்ன சின்ன ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறத தனுசு ராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பொருளாதாரத்துக்கு பஞ்சமே இல்லை. என்னதான் உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் உச்ச வலிமையோட இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்குதுங்க, லாபம் கண்டிப்பா நல்லா இருக்குதுங்க. ஆனால் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு போராட்டம் அடையணும். ஒரு ஒரு இன்கம் வரணும், ஒரு நெக்ஸ்ட் இன்கம் வரணும், ஏதோ ஒரு பெண்டிங்கான ஒரு பேமெண்ட் இருக்குது அப்படின்னா அது வரதுக்குள்ள நீங்க அதை ஒரு இடத்துல ஸ்டக்கா இருக்குதுன்னா அவங்க கொடுக்கறதுக்குள்ள படாதபாடு படுத்தி எடுப்பாங்க உங்களை. எவ்வளவு டைம் நீங்க கூப்பிட்டு கேட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அந்த பேமெண்ட் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டைம் பீரியட்ல இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால
கொஞ்சம் நீங்க வந்து விட்டு கொடுத்து போய்க்கோங்க, அவசரப்பட வேண்டாம், கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி பெருசா எந்த ஒரு செப்பரேஷனுக்கான எதுவுமே எந்த ஒரு டைம் பீரியட் இல்லைங்க. பட் கொஞ்சம் அந்த புரிதல் அப்படிங்கிறது இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல 7ஆம் அதிபதி புதன் பகவான் அவர் வந்து கண்டிப்பா 7ஆம் இடத்துல ஆட்சி அடைஞ்சிருக்கிறாருங்க. அதனால இந்த டைம் பீரியட்ல நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது ஏற்படுங்க. என்னதான் குருபலம் இல்லை அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நல்லா இருக்குதுங்க. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த அர்த்தாஷ்டம சனியோட தாக்கங்கள் படிப்படியே குறையுங்க. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இடத்துல ட்ரை பண்ணிருப்பீங்க, வரனை தேர்ந்தெடுக்க முடியாம போயிருக்கும், ஏதோ ஒரு தடை ஏற்பட்டிருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச வரன் கண்டிப்பா வந்திருக்காது, பிடிச்ச வரன் வந்திருந்தாலும் அந்த பொருத்தங்கள் கரெக்டா இருந்திருக்காது. அப்ப இந்த டைம் பீரியட்ல முதல்ல ஒரு 15 நாள், ஏன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு 15 நாள்ல ஏதோ ஒரு வரன் இருக்குது, அதை வந்து ஒரு கமிட்மெண்ட்குள்ள போகணும், ஒரு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா இருக்குதுங்க. முதல்ல ஒரு 15 நாளை நீங்க ஃபோக்கஸ் பண்றது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தனுசு ராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. வீட்டுல போய் பேசலான் இருக்க சார், வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவசரப்படக்கூடாது. இந்த டைம் பீரியட் நீங்க வீட்டுல போய் ஓபன் அப் பண்ணாலும் வீட்டுல கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அப்ப இடம் பொருள் ஏவல் பார்த்து ஒரு விஷயத்த நீங்க பண்றப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்க. அவசரப்பட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன், சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து மாணவர்கள் மாணவிகள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் 15 நாள் தான் சூப்பராகவே இருக்குதுங்க. நம்ம வந்து இந்த மாதத்தையே ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், முதல் பாதி 2ஆம் பாதி அப்படின்ட்டு. முதல் பாதி நல்லா இருக்குதுங்க, மாணவர்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அது எல்லாமே நல்லா இருக்குது, படிப்பு நல்லா இருக்குங்க, எல்லாமே கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும், ஒரு ஃபோக்கஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்க படிக்க முடியும், ஒரு விஷயத்த வந்து எஃபோர்ட் போட்டு அதை ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகும், கொஞ்சம் போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் மாதத்தோட பிற்பகுதியை நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா முதல் மாதத்துல டக்குன்னு கிடைச்சிருங்க. ஆனா அந்த இரண்டாவது பாதி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 17ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு தடை தாமதங்கள் கண்டிப்பா ஏற்பட்டுட்டே இருக்குங்க. ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்த முயற்சி பண்றீங்கன்னா அது உடனே கிளிக் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ முதல்ல ஒரு 15 நாள்ல ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றது, ஒரு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ற மாதிரி அந்த டைம் பீரியட் எழுதுறப்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்புல இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபோர்ட் அப்படிங்கிறது வேணும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய ஒரு தடைகளை படிப்புல கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் உங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த டைம் பீரியட்ல நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, எல்லாமே ஓகேவா இருக்கும், ஆனா சின்ன சின்ன ஹெல்த் ட்ரபிள்ஸ்னால கரெக்டா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. இல்லைன்னா வந்து ஒரே டைம் படிச்சுட்டு போயிட்டு நான் எல்லாமே படிச்சுட்டு அப்படின்ட்டு போவீங்க, ஆனா எக்ஸாமினேஷன்ல போய் மறந்துடுவீங்க. அப்போ பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் வந்து நம்ம பிராக்டிஸ் அதிகமா பண்ணி ஒரு முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்றப்ப நல்லா இருக்குங்க. எடுத்த கவுத்தன் எடுத்தோடனே எனக்கு வந்து இவ்வளவு மார்க் வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரே டைம் மட்டும் படிச்சுட்டு போனா அதுல பெருசா உங்களுக்கு ஒரு நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்காது அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கான்சென்ட்ரேஷனோட படிங்க, ஹார்ட் ஒர்க்கிங் போடுங்க, கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வருங்க, சரிங்களா? இதுக்கு அடுத்து வந்து பெண்கள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல இந்த சுக்கிரன் கேது வந்து 9ஆம் இடத்துல இருக்குதுங்க. அப்படிங்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல ஓகே நல்லா இருக்குதுங்க. என்ன இந்த அர்த்தாஷ்டம சனியில நிறைய ஒரு பிரச்சனைகள், குடும்பத்துல சின்ன சின்ன ஒரு விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், ஏன் அது நம்மளுக்கு மட்டும் கிளிக் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. குடும்பத்துல சின்ன சின்னதா பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடிகள் அப்படிங்கிறது வந்திருக்கும், பினான்சியலா சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கும், கரெக்டா ஃபேஸ் பண்ண முடிஞ்சிருக்காது, கொஞ்சம் கடன் அதிகமாயிருக்கும் ரீசெண்ட் டேஸ்ல. நீங்க கரெக்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டா உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல ஒரு 15 நாள்ல ஒரு விஷயம் நீங்க முயற்சி பண்றீங்க, ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு 15 நாள் எல்லா விஷயத்தையுமே எஃபோர்ட் போடுங்க, நல்லா இருக்குதுங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற 15 நாள் வந்து 16 நாள் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு சாதகமா இல்லாதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து அந்த டைம் பீரியட்ல தான் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா 16ஆம் தேதியில இருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் அந்த டைம்ல ஒரு முயற்சி பண்றோம்னா கொஞ்சம் பார்த்து ஒரு யோசிச்சு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முயற்சி எடுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், சரிங்களா? கொஞ்சம் ஏன்னா
உங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துல மறையறாருங்க ஜூலை 17ஆம் தேதி. சரிங்களா? குரு பகவான் உங்க ராசி அதிபதி அவரு 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு 5ஆம் அதிபதி அவரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த முக்கியமா 1, 5, 9ஆம் அதிபதிகள் மறையறாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஃபேக்டர், ஒரு லக் அப்படிங்கிறது வந்து முதல் 15 நாள் இருக்குது அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்தி இதெல்லாம் வாங்குற மாதிரி அமைப்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா வாங்குவீங்க. ஆனால் அது சின்ன சின்ன ஒரு தடை அப்படிங்கிறது ஏற்படுங்க. அது பொருளாதாரத்துல ஏற்படலாம், இல்ல வந்து ஏதோ ஒரு ரீசனால கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க செயல்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து ஹெல்த்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட்ல முக்கியமா வந்து இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வரலாங்க, ஷோல்டர் ப்ராப்ளம்ஸ் வரலாம், தோள்பட்டை வலி வரலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு இந்த பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் லெவல் வந்து கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகுங்க. கரெக்டான ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்காது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கூடுதலா அர்த்தாஷ்டம சனி போய்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிட்டு யோகா, மெடிடேஷன், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத தனுசு ராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து சீனியர்ஸ் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்றேங்க. இந்த டைம் பீரியட்ல உங்க ஹெல்த்தை மட்டும் டேக் கேர் பண்ணிக்காங்க. ஒரு முயற்சி பண்றேன், வேற ஒரு விஷயத்த நான் வந்து ஸ்டெப் எடுக்கலான் இருக்கேன்னா வெயிட் பண்ணுங்க சார், அவசரப்படாதீங்க. இந்த டைம் பீரியட்ல அவசரம் வேண்டாம், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அதுக்கு நீங்க கேட்கலாம் எவ்வளவு நாள் தான் நான் பொறுத்து இருக்குது சார் அப்படின்ட்டு. இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து இந்த டைம் பீரியட் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னா அதுல எப்படி நம்ம பெஸ்டா போடுறது, அதுல எப்படி எப்ப வந்து நல்ல டைம் பீரியட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. முதல் 15 நாள் அப்படிங்கிறத நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீங்க அந்த நாள்ல நீங்க பண்றப்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஸோ அப்ப நம்ம ஆல் ஓவரா பார்க்க போயிட்டோம்னா வந்து ஆவரேஜா இருக்குதுங்க இந்த தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது. முதல் 15 நாள் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க. அதுக்கு அடுத்து 15 நாள் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டிலே, கொஞ்சம் ஒரு தடங்கள், ஒரு அப்டக்கல் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களை லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.